கேலா பனானா பனானா கபாலி. அதான் நான் பார்த்தேன். என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ரெண்டு பேருக்கு தான் தைரியம் உண்டு. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு யாருன்னு கேளுனா. யாருப்பா? என் பொண்டாட்டிப்பா. அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவா. ஆமா, நீ இப்படி அடிச்சு போயிருக்க, மூஞ்சி எல்லாம் தொங்கி போய் கிடக்கு. மூஞ்சி மட்டுமா தொங்கி போய்க்குது, வாழ்க்கையே தொங்கி போய்க்குது நைனா. எப்படி நடு ரோடு நடந்து போது பாரு. இவ அப்பம் கட்டின ரோடு மாதிரி. இத பாரு அம்மா, அந்தனாடா சில்க் தாயே. கொஞ்சம் திரும்பியாவது பாரு, எவ்வளவு தூரம் பின்னாலே வருது. இத பாரு, இப்போ இடிச்சேன்னா ஃபுட்பால் மாதிரி எகிரி போயிடுவேன். இந்த ரோடு நான் கவர்மெண்ட் உணவு தான் கட்டி வச்சிருக்காரா? வேற யாருமே நடக்கவே கூடாதா? கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காதா? பைத்தியக்காரி ஐல பூ புள்ள தச்சு. ஆமா, நீ மன்னிச்சிடுங்க, உங்களை நான் பின்னால இருந்தே பார்த்தேனா முன்னால இருந்த விஷயம் தெரியல. நீங்க எங்க போன சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஹென்ஸ்மேன் ரோட் போவோம். வாங்க வாங்க. வேண்டாங்க, என்கிட்ட பணம் இல்ல. எது? என்கிட்ட பணம் இல்ல. படம் இல்லையா? ஆஹா. பரவாயில்ல, போய் கேட்டேனா. வாங்க வாங்க வாங்க. மெதுவாங்க மெதுவாங்க. ஐயோ, நீங்க எப்படி நடந்தா எனக்கே வயிறு கலக்குதுங்க. மெதுவா மெதுவா. மன்னிச்சிடுங்க, இந்த புள்ளத்தாச்சின்னு தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி ஏதோ பேசிட்டேன். ஷாபைக்கு போய் கொடுத்துடாதீங்க. வாங்க உட்காருங்க. மெதுவா மெதுவா மெதுவா, வீணா வாசிக்கிற மாதிரி. சௌகரியமா உட்காருங்க. என்ச்மேன் ரோட். ஸ்டார்ட் ஆயிடு, சோதிக்காத. ஸ்டார்ட் ஆயிடு. என்ன சொல்ற? சீச்சி, இருக்காது. இத பாரு, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாது. கண்ட கண்ட நேரத்தில் விளையாடாத லட்சுமி. என் கண்ணில, என் ராணில. ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஆயிடுமா? விழுந்தவன் தைய தொட்டு கும்பிடுற. ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன். விளையாடுற என்னமா? உன் புருஷன் எங்க வேலை செய்யறாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர். என் தம்பியோ காலேஜ்ல படிக்கிறான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற. ஆமா, இப்ப எத்தனாவது மாசம்? 9வது மாசங்க. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? ஒம்பு தானே லட்சுமி. நீ மரியாதையா ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட். லட்சுமி, ஏமா இறங்கிட்டீங்க? நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்ப. நீயும் உன் வண்டியும். பரவாயில்ல, குழந்தை பிறந்த சொல்லி அனுப்புங்க. முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வரேன். ஆமா, முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு. வேணுங்க, உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன்ல, எனக்கு வேணும். 10.5 12.5. ஓ, வாட் யூ லாங் ஹேண்ட். என்ன சொல்றேன்? ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றேன். புடிச்சுக்கோ. யோ, டேப் ஐயா. டேப். இப்போ குதிக்க போறேன். 1 2 3. 37. பெரியவரே, நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? என்ன? நீங்க சின்ன குழந்தை துணி தைக்கிறதோட நிறுத்திக்கங்க. ஏ மேன், ஐ ஸ்டிச்சிங் ஒன்லி கிரேட் மேன். யூ நோ அமிதாப் பச்சன், கிரேட் ஸ்டார். ஹி இஸ் மை கஸ்டமர். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கண்ணப்பினா திட்டுறியா? குள்ள போயில அடிச்சேன்னா காணாம போயிடுவேன். நோ நோ, நீ கூட நம்ம தைக்கிற கோட்டை போட்டு பாரு, பெரிய மனுஷர் ஆயிடுவேன். டைலர், எங்க அண்ணனுக்கு இந்த துணியிலே கோட் தச்சிருங்க.
இத பாருங்க, ஒரு நிமிஷம். நான் ராமுடைய அண்ணன் பிரதர். ஓஹோ நான் கொஞ்சம் பார்க்கணும். சார், அவர் மேக்கப் ரூம்ல இருக்காரு. டிராமா ஆரம்பிக்க போகுது. நீங்க இப்ப அங்க போனாலும் பார்க்க முடியாது. டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பாருங்களேன். பாப்போமே. இன்விஸ்டேஷன். ஆமா லலிதா, இது ராமாவோட அண்ணன். பிரதர். ஹலோ, உள்ள சீட்ல உட்கார வச்சுட்டேன். ஓகே வாங்க சார். உங்களுக்கு பிடிச்ச தப்பா நினைச்சு பரவாயில்ல. மன்னிச்சுக்கீங்க. அந்த சீட் காலியா இருக்கு பாருங்க, அங்க உட்காருங்க. அங்க எங்க உட்கார கூடாது? இல்ல இங்கதான் உட்காரணும். சரி. மன்னிச்சுக்கீங்க. Excuse me, can you tell me what time the play is going to start? Excuse me, can you tell me what time the play is going to start? எஸ் தேங்க்யூ. Excuse me. நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. நோ இங்கிலீஷ், ஒன்லி தமிழ். பேசினா தமிழ்ல பேசுங்க. டிராமா பார்க்க வந்தா டிராமா பார்க்கணும். கச்சா முச்சான் பேசிக்கிட்டு. Ladies and gentlemen, இப்பொழுது நாங்கள் மனிதன் செத்துவிட்டான் என்ற நாடகத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம். ஜூலியாக மிஸ் மஞ்சு, புரூட்டஸ் ஆக வத்தலகுண்டு வாசு, மார்க்கஸ் ஆக மிஸ்டர் ராமு. என் தம்பி பாருங்கள் என் அன்புள்ள புரூட்டஸ், இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி. ஓ, காதலால் துடிக்கும் என் நெஞ்சே, காற்றெனும் குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக. தளபதியாரே, அரசே. நீர் செல்லலாம். யூ ஆர் கோயிங், நோ ஸ்டேயிங். ஆணை. நான் சொல்வேன், லவ் இஸ் பிளைண்ட். ஐ அம் எ லவ்வர், சோ ஐ அம் பிளைண்ட். I can love anybody whom I find. நான் மார்க்கஸை தான் காதலிக்கிறேன். மார்க்கஸ், மார்க்கஸ் கொல்லப்பட வேண்டியவன். அதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது. அரசே, என்ன தளபதியாரே? ஓடிச் செல்லுங்கள் இங்கிருந்து. ஏன், எதற்கு? மார்க்கஸ் வந்து விட்டார். நீர் எதற்கு வாசலில் போய் நில்லும். ஆகட்டும். ஜூலி, இன்று நான் செல்கிறேன். நாள் சரியில்லை. நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்துச் செல்வதற்கு. டுமாரோ ஜூலி will be mine. Julie will be mine. Love is blind. So I am also blind. வா 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 வா. காற்றடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் காதலன் இங்கே வந்து விட்டேன். ஜூலி, என் அன்பே, ஆருயிரே, உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம், ஆஹா என்ன நளின சிங்காரம். உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி. வா, நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம். இனிமே இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் உன்னை என்னையும் பிரிக்கவே முடியாது.
ராமா தூள்மா புடிச்சுக்கோ கட்டியா புடிச்சுக்கோ விடாத 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 ஐயோ என்னாச்சு இவனுக்கு? கடல் நீரை ஆவியாக்குவேன், மலைகளை தரைமட்டமாக்குவேன். பின்னிட்டேமா என்னம்மா நடிக்கிறாயா? எப்படி பிரதர்? ஷிட். எஸ் எஸ் தேங்க்யூ. ஜூலி, நான் 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 செல்வத்தை தோற்கடித்து செல்வத்தை தோற்கடித்து சட்டத்தை முறியடித்து சட்டத்தை முறியடித்து காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவேன். காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன். நாட்டுவேன் நாட்டுவேன் நாட்டுவேன். இது ஏன் சீன் இல்லடா? ஓ பரவாயில்ல, நீ போய் சமாளி. எக்கு தப்பா வணக்கம் தலைவரே. வணக்கம். ஐயோ என்ன மன்னிச்சுக்குங்க, என்ன மன்னிச்சுக்குங்க. எந்திரிங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. என்னைய தேடுற? இருந்த விஷயம் காணாம போச்சு. இது ஒரு மாதிரி கொலைதான். நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டேனே. நான் க்ளோஸ். போலீஸ் போலீஸ். ஐயோ, கத்தாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படின்னா அப்படின்னா அப்படித்தான். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ரெண்டும் தான். யா எப்போ? நேத்து குழந்தைங்க இங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நேத்து குழந்தைங்க பிறந்திருக்கு, இனி ஸ்கூலுக்கு போயாச்சா? உழப்புறாளே. அதான் சொல்றேன், தங்கச்சி நாய் கட்டிச்சுப்பா. குச்சாட்ட போறேன் ஓடு அதுதான் அண்ணா தோக்கி அந்த நாய் கட்டிச்சுன்னு. இல்லம்மா இது சொல்லினேன், இன்னும் எனக்கு அர்த்தம் புரியல. நீங்க ஒன்ன காலாண்ட நாய் கட்டிச்சா நான் பேனீங்கன்னா சரின்னு சொல்லினேன். நானும் சுழுகானம் மாரகத்தன் டில்லி நம்சரிஸ்காவை எடுத்துக்கிட்டு நேரம் சூளமேடு வைத்தியர்கிட்ட போனோம். வைத்தியர தங்கச்சி நாய் கட்டிச்சு, தங்கச்சி இட்டாத்தாரு கேட்டா அவன் சொல்லிடும்பா நாயை இட்டானா. எனக்கு கோவம் வந்து என்ன வைத்தியர சொல்லிட நீன்னு கேட்டு அவன் சொல்றான், அது பித்தம் புடிச்ச நாயா பித்தம் பிடிக்காத நாயா, வெறி புடிச்ச நாயா வெறி பிடிக்காத நாயா, நான் பார்க்க வேணான்னு கேடுறான். நான் தானேப்பா, நான் தான் தங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. சரின்னு சொல்லினேன். நானும் சுழுகானம் மாரகத்தன் டில்லி நம்சரிஸ்காவை எடுத்துக்கிட்டு நேரா தங்கச்சி கிட்ட போனேன். தங்கச்சி எந்த நாயமா உன்னை கச்சுதுன்னு கேட்டேன். அவன் கேடுங்க ஒரு கேள்வி, என்னண்டா தான் வளாரியா கட்சி நாய மூஞ்ச புடிச்சா பார்க்க முடியும். நான் தானேப்பா, தங்கச்சி நாய் கட்டிச்சுப்பா. அது எந்த நாய் பார்த்துலான்னு சொல்லி நானும் துலுகானம் மாரகத்தன் டில்லி நம்சரிஸ்காவை எடுத்துன்னு கிளம்பணும். பாதி வயலே துலுகானம் சொல்லினா எனக்கு மூடோ டாய் பாச்சு பொண்டாட்டி ஞாபகம் வந்து நான் கைட்டிக்கிறேன். மாரகத்தன் எனக்கு மண்டை வலிக்குது நானும் கைட்டிக்கிறேன். டில்லி சொல்லினா 9வது சுத்த ஞாபகம் வருது நானும் கைட்டிக்கிறேன். கட்சியில போடா கைட்டிக்கலான்னு அப்படியே பார்த்தோம்மா. மார்கழி மாசமா எல்லா நாய்களும் மஜாவில் இருக்குதுப்பா. அதுக்குதானப்பா தங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. கட்சியில அப்படியே பார்த்து இருந்தோம்பா. ஒரு நாய் என்னையே பார்த்து இருந்தது. என்னடா இது டிக்கா கொடுக்குது அப்படியே பார்த்தோமா, எல்லாம் ஊரு குறைச்சதுப்பா. கட்சியில இந்த நாய் தான் தங்கச்சிய கட்சிருக்குன்னு சொல்லி ஒரே அப்புக்கிட்டப்பா. அந்த நாய் என் காலையும் கட்டிச்சுப்பா. தங்கச்சி நாய் என்னடா ராஜா கூட்டானா? Thank you.
அப்பா இப்ப வந்து இப்படி இருக்குமே, இப்படி இவ்வளவு பெருசு, சும்மா அப்படி அது இங்க அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆகுவேன். உடனே ஆகாதுப்பா, கொஞ்சம் டைம் பிடிக்கும். அப்படிக்கோ அப்படிக்கோ பிடிச்சுக்கிட்டோம் இப்படி இப்படி புள்ளத்தாச்சு. அதான் அதான். ஐயோ, இவ்வளவு வயசாகி இதை புரிஞ்சதுக்கு இவ்வளவு நேரம். மறந்தே போச்சுப்பா, இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? சொல்றேன் வாங்க. அப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். 1 வருஷமா? நீ யார் இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு? 10 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன். வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன். சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவலா இருக்கு. எப்படி? டெலிவரி ஆயிருந்திருக்கும். அப்படி அப்படி அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். அதே பொண்ணு இந்த காலையில பார்த்தேன். மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு. அது எப்படி? மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பார்த்திருப்ப. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணாலே பார்த்தேங்கிறேன். ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. 10 நாளைக்குள்ள 2 தடவை வயிறு வீங்கி 2 புள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி படத்தை வசூல் பண்ணுவோம். இது ஏன் கதவை சாத்தி கேட்டான்?